தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், நீதிமன்றத்திலே அசிங்கப்பட்ட ஓபிஎஸ். நண்பர்களை, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவை நம்பி 2-3 தொகுதிகளுக்கு போய்விட்டால் கண்டிப்பாக அவருடைய ஆதரவாளர்களே அவர்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. 10 திமுகவும் இணைஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அப்படி புதிய கட்சியை ஆரம்பித்திருந்தாலும் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஆரம்பித்திருந்தால் அவருடைய ஆதரவுகள் என்பது இன்று வரைக்கும் அவருக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எழுதினம் நீதிமன்றத்திலே ஓபிஎஸ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்க முடியாமல் திணறி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த 2024 மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலே திமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி வெற்றி பெற்றிருந்தார். அதாவது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடைய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இந்த வெற்றியை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சிவி கார்த்திகேயன் முன்பு நேற்று தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போது எம்பி நவாஸ் கனி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சித்ரா சம்பத் ஆஜராகி ஓ பன்னீர்செல்வம் குறுக்கு விசாரணை நடத்தியிருக்கிறார். அப்போது ஓ பன்னீர்செல்வம், நான் பால் பண்ணை வைத்திருக்கிறேன், அதில் 40 மாடுகள் இருக்கிறது, அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை குடும்ப செலவிற்கு பயன்படுத்தி வருகிறேன். மாடு வளர்ப்பு, விவசாய நிலங்கள் மட்டுமல்ல, பல தொழில்கள் செய்து வருகிறேன். வேட்புமனுவில் குறிப்பிட்ட நிலங்கள் தொடர்பான நினைவில் எனக்கு எதுவுமே கிடையாது என பதிலளித்திருக்கிறார். அப்போது நவாஸ் கனி தரப்பு வழக்கறிஞர், தமிழகத்தின் நிதியமைச்சராக இருந்தவருக்கு இது நினைவில்லையா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு ஓ பன்னீர்செல்வம், தன்னுடைய ஆடிட்டருக்கு தான் தெரியும். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கோபமடைந்த ஓ பன்னீர்செல்வம், நான் தொடர்ந்த தேர்தல் வழக்கில் என்னை மட்டும் கேள்வி எழுப்புவது ஏன்? நான் வாங்கிய சில நிலங்கள் பஞ்சமி என்று தெரிந்த பின்பு அவற்றை திரும்ப ஒப்படைத்து விட்டேன் என்று பதிலளித்திருக்கிறார். அதாவது நவாஸ் கனி அவர்கள் 2024 ராமநாதபுரம் தொகுதியிலே மீண்டும் வெற்றி பெறுகிறார். அந்த தொகுதியில் பாஜகவின் சார்பாக, பாஜக கூட்டணியின் சார்பாக ஓபிஎஸும் போட்டியிட்டார். அந்த நேரத்திலே 2வது இடத்தில் நமது ஓபிஎஸ் வந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவுமே பலாப்பழ சின்னத்திலே ஓபிஎஸ் போட்டியிட்டு இருந்தார். அந்த நேரத்திலே ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, அவருடைய பெயரிலே 5 நபர்கள் போட்டியிட்டுதான் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவருடைய தோல்விக்கு வழிவகை செய்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நவாஸ் கனி அவர்கள் சொத்து விவரங்களை அந்த பிரமாண பத்திரத்திலே மறைத்திருக்கிறார். தேர்தல் பிரமாண பத்திரத்திலே சொத்து விவரங்களை மறைத்திருக்கிறார் என சொல்லி அந்த வழக்கில் என்பது தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் தான் நமது ஓபிஎஸ்ஸிடம் குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட அந்த நேரத்திலே ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறி இருக்கிறார் நீதிமன்றத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களையும் அதே போல அந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.